இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமடையவும் வந்தேன். அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா, நம்ம இந்த சத்திய வசனம் எத்தனையோ செய்திகளில் நம்ம கேட்டிருப்போம், பார்த்துருக்குறோம். இந்த வசனத்தை என்ன ஒக்குவிக்கப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளே நம்ம நினைத்திருக்கலாம். ஆமாம், நம்ம சத்தியத்தில் பக்தி இல்லாமல் இருக்கலாம், அல்லது ரட்சிப்பில் நாம் சரியான பின்தங்கினவங்களாக இருக்கலாம், அல்லது பைபிள் படிக்கிறதுல பின்தங்கி இருக்கலாம். இப்படி ஒரு குறிக்கப்பட்ட வட்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளை ஜெபம் பண்ண முடியலை, ஒரு அன்பாக இருக்க முடியலை, இந்த மாதிரி சில சுச்சுவேஷனை தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்ம ஏசப்பாக்குள்ளே இருந்தோம்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியே விட நம்ம முழுமையான சத்தியத்தை அறிந்திருப்போம், ஆனால் ஏசப்பா சொன்னபடியெல்லாம் வாழ்ந்து கொண்டு தான் இருப்போம், எல்லாமே கரெக்டாக இருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலே இந்த திருடன் ஒட்டி உட்காந்துட்டு தான் இருப்பான். எப்படி என்று யோசிப்போம்டா. எக்ஸாம்பிள், ஒரு நாளேரும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்தாலே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க உறவுகளோடு பேசும்போது பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், அதனால் மனக்கசப்பு வரும். அதை கொடுக்கறது யார்? அவன் தான். அதுதான் கெட்ட கிரியைகள் என்று சொல்வது. அவர்களை சொல்லி குற்றமில்லை, இவனுடைய வேலையே அதுதான், திருடன், கண்ணுக்கு தெரியாத திருடன். அதே போல் ஒரு குடுக்கல் வாங்கலில் வரலாம். இன்னொரு விதமாக பார்க்க போனால் நம்முடைய குடும்ப சந்தோஷம் தேவையில்லாமல் கெட்டு போகலாம். தேவை பக்தியில் நம்ம விசுவாசமாக இருக்கிறதுல அந்த விசுவாசம் குறைந்து போகலாம், நம்முடைய சமாதானம் குறைந்து போகலாம். எப்போ பார்த்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் நம்மளுக்குள்ள வருது இல்லையா? அப்போது நம்ம ஏசப்பா மேலே அன்பில் குறைவாக இருக்கிறோமா? இல்லை, கரெக்டாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வியாதி வருது. அப்போ வியாதி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ வந்துச்சேன்ட்டு கவலைப்படுறோம். அங்கே திருடன் சந்தோஷப்படுறான். அவன் வேலையை அதுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன நம்ம வீட்டில் நம்மளை சூழ இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட துக்கமான நம்ம சந்தோஷத்துக்கு நம்மளுக்கு கவலை கொடுக்குற காரியங்கள் அத்தனையும் அந்த திருடன், அவன் தான் அந்த அழிக்க வந்த திருடன்னு நம்ம நினச்சிக்கணும். அப்போ அந்த இடத்துல ஏசப்பா என்ன சொல்கிறார்? நானும் அவைகள் பரிபூர்ணமடையவும் என்ன சொல்கிறாரு? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமடையவும் வந்தேன் என்று சொல்கிறாரு. அப்போது இந்த ரெண்டுக்கு ஜாயிண்ட் இருக்குது. எப்படின்னா, நம்ம நாள் பொழுதாக கவலைப்படுறோம், துன்பப்படுறோம், யார் பூர்ண சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறோம்? யாரும் கிடையாது. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, பிரச்சனை இருக்குது, அதை செய்கிறவன் இந்த திருடன். ஆனால் அந்த திருடன் அழிக்க வந்ததை அழியாமல் பரிபூர்ணமடையவும் ஜீவன் கொடுக்க வந்தார். அப்போ நம்ம நினைக்கிறோம் செத்து போனவங்களை தான் ஏசப்பா இருக்க வைக்கிறாரு. அப்படி இல்லை. நம்மளுடைய ஜீவன், நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஆத்மாவே செத்துப்போன நிலையில் தான் இருக்குது. அதுக்கு உயிர் கொடுத்து, அதுக்கு மறுவாழ்வு கொடுத்து நம்ம வாழ வைக்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அது எப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எல்லா இடமும் ஏசப்பா நம்மளை காப்பாற்றுவார், நம்மளுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு நினைக்கிறோமா? இல்லை. ஒரு நிமிஷம் கவலைப்படுறோம், ஒரு நிமிஷம் துக்கப்படுறோம். அப்போ யாருக்கு இடம் கொடுக்குறோம்? அந்த திருடனுக்கு இடம் கொடுக்குறோம். இந்த இடத்துல தான் ஏசப்பா சொல்கிறாரு, யோவான் 14:21, என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அப்போ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்ம அப்பா நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. அப்போ நமக்குள்ளே ஏன் அந்த துயரம் வருது? ஏன் அந்த கவலை? அதுக்கு பேர் கவலை அல்ல, துயரம் இல்லை. திருட அழிக்க வந்திருக்கான். அதை நாம் ஞாபகத்தில் வச்சு அவனை துரத்துறதுக்கு வழி, அதுக்குரிய மனசு, அதுக்குரிய எண்ணம் யார் கொடுப்பா? ஏசப்பா தான் கொடுப்பார். அப்போ அவர் எல்லாமே பரிபூர்ணமான கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நமக்கு சமாதானம் கொடுத்த வருகிறதுண்டா அவர் சொன்ன கற்பனைகளின்படி நம்ம வாழ வேண்டியதாக இருக்குது. அவர் சொன்ன அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம யார் பெரும்பாலும் கேட்டால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொல்கிறபடிய அதில் அறிய வேண்டிய சத்தியம் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றது நமக்கு இன்றைக்கி தெரியாமல் இருக்குது. இயேசுவேன்னு கூப்பிடுறதும் அந்த வசனத்தை படிச்சுட்டு மாத்திரம் இல்லை, அவர் சொன்ன வாழ்க்கை முறைகளை மாற்ற வேண்டியிருக்கு. அதுதான் மீண்டும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் சொல்லப்பட்ட அவருடைய கிரியைகள். அதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேணும். அதே நேரம் அவர் சொன்ன ஏசப்பா சொன்ன
சத்தியத்தின்படி வாழும்போது எக்காரணத்திட்டும் நம்மளோட வாழ்க்கையில் திருடன் அழிக்கவோ நம்மளை கொள்ளையடிக்கவோ முடியாது. அப்படி ஒரு துயரம், ஒரு வியாதி, ஒரு சந்தோஷமின்மை, ஒரு மனதில் நிம்மதி இல்லாத சூழல் வருதுன்னா நம்ம ஏசப்பாவை நம்மளோட அவர் வாசம் பண்ணக்கூடியதுக்குரிய ஒரு விசுவாசம், பக்தி விருத்தியில் நாம் இருக்கணும். பக்தி விருத்தின்னா அவரை அழைத்துக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தால் மாத்திரமல்ல, அவர் சொன்ன கிரியைகளின்படி வாழணும். இதை நாம் அறிந்துக்கிட்டு இதன்படி வாழும்போது என் வீட்டில் வியாதி வந்தால் ஆமாம் இது திருடனுடைய செயல், நம்ம அது ஏசப்பா சொன்னபடி பண்ணும்போது கண்டிப்பாக அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் இல்லை, சொத்து தகர ஏதோ ஒரு பிரச்சனைகள், சந்தோஷமாக இருந்தோம்னா ஓகே. அதுவே இல்லை அப்படின்னா இவன் தான் அந்த திருடனை துரத்துறதுக்கு வழி வார்த்தைகள் மூலம் சத்திய ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளை கடைப்பிடித்தால் சொன்னால் மாத்திரம் போதாது, படித்தால் மாத்திரம் போதாது, வாழ்க்கையை மாற்றும்போது அதுதான் சொல்கிறார். என்ன பரிபூர்ணம் அடைய வந்தேன். என்ன சொல்கிறாரு? நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடைந்திருந்தால் நமக்கு எப்படி கவலை வரும், எப்படி துக்கம் வரும், எப்படி வியாதி வரும்? அப்போது நம்ம எஸ்ஸப்பா நம்மளுக்குள்ள அதான் சொல்ல, நானும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். அன்புன்னு சொன்னால் அந்த அன்பு எத்தகையது இப்போ தெரிஞ்சுக்கணும். இதன்படி வாழும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் திருடன் கொள்ளையடிக்கவும் முடியாது, நம்மளை அழிக்கவும் முடியாது. ஏசப்பா சொன்ன அந்த பரிபூரணத்துவத்தை அடைந்து நாம் ஒரு சமாதானத்தோடு வாழ முடியும் என்பது இந்த வசனத்திலேருந்து அறியக்கூடியதாக இருக்குது. இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தியத்துக்கிட்ட உங்களை ஒருவரை இயேசுவின் நாமத்தினால மீண்டும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிழப்படுவதாக. ஆமென். நன்றி இயேசுப்பா.